பெருமானாக எழுந்தருளித்த பெருமான். விநாயகர் என்றால் என்ன? விநாயகர் என்றால் அதற்கு மேல் ஒரு தலைவன் இல்லை என்று பொருள். எனவே அவருக்கு மேல் ஒரு இறைவன் இல்லை. அதனால்தான் நாயகர் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். விக்னேஸ்வரன் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், நாம் செய்கிற செயல்களை, தொடங்குகிற செயல்களை தருகிறவர் விக்னேஸ்வரர் என்பதனாலே விக்னேஸ்வரர் என்று பெருமான் அழைக்கப்படுகிறார். கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற கணபதி என்று எம்பெருமான் அழைக்கப்படுகிறார். அதான் அத்தகைய பெருமான் விநாயகர் பெருமான் விக்னேஸ்வரன் விநாயகர் பெருமானாக இங்கே எங்களை அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். எனவே விநாயகரை சொல்வது நம்முடைய முதற்காலத்தை முடித்து இங்கே இரண்டாம் கால பூஜைகளை தொடங்கி இருக்கிறார்கள். யாகசாலை பூஜையை பார்ப்பது பெரிய புண்ணியம். பெருமக்கள் எல்லாம் வருகை தந்து யாகசாலை பூஜையை கண்டு வழிபட்டு புறநாகுதியை நிறைவேற்றவுடன் இங்கே நான் அதற்கு பின்னாடி குடங்கள் எல்லாம் பூஜிக்கப்பட்ட நன்னிராட்டு பெருவிழா நடைபெறுவதை தெரிவித்துக் கொண்டு சிறிது நேரம் இடைவெளிக்கு பிறகு என்னுடைய வர்ணனையை தொடர்பு திருச்சிற்றம்பலம். ஓம் க்ளாம் க்ளோம் சித்தி விநாயகாய ஸ்வாஹா. ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளாம் க்ளோம் கம் கணபதயே ஸ்வாஹா.